முன்னாடி இதை நான் கிளிக் பண்ணா எனக்கு இந்த ரெட் கலர் வரணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ரெட் கலர் வரணும். இப்ப வேல்யூ இல்லைன்னா இந்த ரெட் கலர் வரதுன்றது ஓகே. ஆனா எனக்கு இந்த விஷயம் இனிஷியலாவே இது காட்டணும். இனிஷியலாவே எனக்கு இது ஷோ ஆகும். எனக்கு இது இப்ப வர தேவையில்லை. எப்ப எனக்கு இந்த இடத்துல வேல்யூ இல்லையோ அப்பதான் இதை காட்டணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த ரெட் கலருக்கு எழுதுற மாதிரி தான் இங்க எழுதணும். என்ன பண்ணணும்ன்றத கோடிங்க பார்த்து சொல்லணும். நம்ம வந்து ஆல் கிளிக்ல இந்த சர்வன்ட் ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி இருக்கும் எழுதி சத்தமா ஆன் கிளிக்ல இந்த சர்வன்ட்டுக்கு நம்ம எழுதிருக்கோம்ல அதே மாதிரி இருக்கும் எழுதலாம். ஆல்ரெடி சர்வன்ட் கிளிக் பண்ணியாச்சு, எல்லாமே நடக்குது. அதனால தானே நமக்கு இந்த ரெட் கலர் பாக்ஸே வருது. கிளிக் பண்ற வேல்யூ இல்லைன்றதுக்காக தான் இந்த ரெட் கலர் பாக்ஸே வருது. எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு எப்ப வேல்யூ இல்லையோ அப்பதான் இதை ஷோ பண்ணணும். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணாம நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? டிஸ்ப்ளே நன் கொடுக்கலாமா இது கண்டென்ட் இருக்கும்போது? டிஸ்ப்ளே நன் யார் சொன்னது? ஆர்த்தி. டிஸ்ப்ளே நன் கொடுக்கலாம். ரைட், டிஸ்ப்ளே நன் கொடுத்து இதை முடியாச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது திரும்ப அதை வர வைக்கணும். ரெட் கலர் பாக்ஸ் வரணும், எனக்கு அந்த கண்டென்ட்டும் வரணும். இப்போ என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே நன் கொடுத்தா ஓடி போயிடுச்சு. திரும்ப எனக்கு அது வர வைக்கணும். என்ன பண்ணலாம்? அதே டிஸ்ப்ளே டாக் யூஸ் பண்ணுவோம். டிஸ்ப்ளே பிளாக் தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எந்த எலிமெண்ட்டுக்கு டிஸ்ப்ளே பிளாக் யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் இப்ப வேணாம்னு சொல்றோம், ஃபியூச்சர்ல வேணும்னு சொல்றோம். எதை இப்ப வேணாம்னு சொல்றோமோ அதை தானே ஃபியூச்சர்ல வேணும்னு சொல்றோம். ஸ்பான் டாக் தான். ஸ்பான் டாக். ஓகே, ஸ்பான் டாக்னு டைரக்டா எழுதிடலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணி அதுக்கு? ஏன்னா நான் ஃபியூச்சர்ல எனக்கு இது இன்னொரு பாக்ஸா நான் வைப்பேன். ஓகேவா? ஸ்பான் டாக்னு எழுதுனீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்பான் டாக்கும் ஓடி வந்துடும். ஐடி இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஐடி ஒன்று வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் எரர் அப்படின்னு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் நேம் எரர்னு இது ஒரு ஐடி வச்சுக்கிறேன். இது ஒரு ஐடி வச்சு ஃபர்ஸ்ட் நேம் எரர், லாஸ்ட் நேம் எரர். சரி, இப்போ இதை எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னா, எனக்கு எப்ப வேல்யூ இல்லையோ அப்பதான் இதை ஷோ பண்ணும். எப்ப வேல்யூ இல்லையோ அப்பதான் ஷோ பண்ணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துல கண்டிஷன் எழுதணும் அதை சொல்லுங்க. கண்டிஷன் எங்க எழுதணும்? இஃப் கண்டிஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ல எழுதணும்னா சப்போஸ் கண்டென்ட் இல்லைன்னா டிஸ்ப்ளே பண்ணணும். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வேல்யூவை ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இங்க இல்ல அப்படின்னா ஸ்டைல்ல என்ன சொல்ல போறோம்? டிஸ்ப்ளே நன்னு இருக்கிறத பிளாக் மாறும்.
வந்துச்சா? அவ்வளவுதான். இப்போ வேல்யூ கொடுத்துட்ட உடனே எனக்கு இந்த பார்டர் போயிடும். ஆனா இது அப்படியே ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னா, இதை காப்பி பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும், இந்த கிரீன் கலர் எல்ஸ் வேல்யூ இருக்கும்போது டிஸ்பிளே நன்னு சொல்லிட்டா, நன்னுனாலே அது இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல போய் கலர் கொடுக்கும். இல்லாததுக்கு எதுக்கு கலர் கொடுத்துருவாங்க? அதேதான் இங்கே இல்லாததுக்கு எதுக்கு கலரை கொடுக்கணும்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்கி எல்லாரும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது இங்க வந்துடும். புரியுதா? நீங்க எழுதுற கண்டிஷனை ஒரே இடத்துல தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ப்ராசஸ், இல்லை அப்படின்னா ஒரு ப்ராசஸ். ஓகேவா? நீங்க எந்த மாதிரியான அலர்ட்டை காட்ட போறீங்க அப்படின்றது. இதுல இன்னொரு விஷயம் கூட பண்ணுவாங்க, என்ன அப்படின்னா இந்த 4 விஷயமும் டேட்டா சப்போஸ் இல்லை அப்படின்னா பெருசா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட், லாஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட், இமெயில் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா முதல்ல டிசைன் முதல்ல அச்சீவ் பண்றேன். டிசைன் அப்படின்னா ஹை லெவல்ல எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, டேட்டா இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ரெட் கலர் வரும். தென் இந்த இடத்த காட்டும். இதுதான் ஹை லெவல் டிசைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதும் போதே இதை எழுதிடுங்க. எழுதிட்டு இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹை பண்ணு. இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹை பண்ணும். இது ஒன்றும் ஹை பண்றதுக்கு தெரியாத காரியம்னா கிடையாது. ஓகேவா? டிஸ்பிளே நன்னு, டிஸ்பிளே பிளாக், இது 2 எலமெண்ட்டை வச்சு தான் இந்த ப்ராசஸே பண்ண போகும். கீழே இருக்கிற எலமெண்ட்டுக்கும் அதே தான். இப்போ என்ன செஞ்சோமோ அதே மாதிரி லாஸ்ட் நேம் எரர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டை ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். அதுக்கும் இதே மாதிரி கண்டிஷன் எழுதுனா நம்மளுடைய ப்ராசஸ் செட் ஆயிடும். புரியுதா? புரியா? ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட். புரியுதுண்ணா. ஓகே, சரி. இப்போ ஒரு சில ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதை வச்சு தான் நெக்ஸ்ட் வந்து இது பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியல அப்படின்னா வேஸ்ட் தான். என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, எலி வேற மேலேயே படுத்துங்க. லென்த் ஓகே. நார்மலா இந்த லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்றத பார்க்கணும். லென்த்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்காக? ஓகேங்களா? நீங்க நிறைய வெப்சைட்ல வந்து பார்த்துருப்பீங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, இது ஒரு டெக்ஸ்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் ஏரியால 255 கேரக்டர்ஸ் மினிமம் 255 கேரக்டர்ஸ் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஓகே. டெக்ஸ்ட் ஏரியால மினிமம் 255 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதுறோம். இதை எப்படி எழுதுறாங்க, ஏன் எழுதுறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்களுடைய டிசைன் அடிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா டேட்டா பேஸை எழுதும் போதே இதோடைய மேக்ஸிமம் டேட்டா டைப் வந்து 255 கேரக்டர்ஸ் எழுதிருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வர ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்ட்ரிங்கோட இருக்கிற எல்லா கேரக்டரையும் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம்ல எத்தனை லெட்டர் இருக்கு? நான் கன்சோல் லாக் ஒன்று போட்டு
4 தானே இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சோம். இப்ப கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இதை பொறுத்த மட்டில் ஈவன் இந்த ஸ்பேஸ் முதற்கொண்டு கன்சிடர் ஆஸ் ஏ கேரக்டரா தான் எடுத்துக்கு. நீங்க முன்னாடி கொடுத்தாதான் தப்பு. சசிகி அப்படின்ற முன்னாடி கொடுத்தாதான் ஸ்பேஸ் கொடுத்தாதான் தப்பு. நீங்க இன்பிட்வீன்ல கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டரா எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற மொத்த ஸ்ட்ரிங்கோட இந்த கேரக்டரோட லென்த் எப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கும். கவுண்ட், ஸ்ட்ரிங், லென், ஓகேவா, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஜாவாலையுமே லென்த்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எதனுடைய லென்த் வேணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை போட்டுட்டு தென் லென்த், ஃபர்ஸ்ட் நேமு லென்த் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அதனுடைய லென்த் நமக்கு கிடைச்சிடும். ஆனா இதை வச்சுன்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, இதை வச்சு நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க இப்படி கொடுக்குறீங்க. நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, டிஆர்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கரெக்டா? மினிமம் 3 கேரக்டராச்சும் இருக்கணும், அப்பதான் அது வேலிட். 2 கேரக்டர் இருக்கிற ஒரு நேம் நான் பார்த்தது கிடையாது. ஓகே, 3 கேரக்டர் ராஜா அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேலிடேஷன் இருக்கு. புரியுதா? புரியுது. இந்த இடத்துல இதனுடைய லென்த்தை எடுத்து சப்போஸ் 2க்கு மேல 3க்கு மேல இருந்தாதான் வேலிடு. அப்படி இல்லைன்னா அகைன் ஃபர்ஸ்ட் நேம் அட்லீஸ்ட் 3 கேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். ஓகேவா? அதுக்கு இந்த லென்த் ஃபங்க்ஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரில். இப்போ டிஆர் போட்டு இங்க டி அப்படின்னு நான் போறேன். இது 4ன்னு வருது. பார்த்தோன்னா 3 தானே இருக்கு, எப்படி 4 அப்படின்னா, ஈவன் நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் கூட ஒரு ஸ்ட்ரிங் தான், சாரி கேரக்டர் தான். அதை இன்பிட்வீன் அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இது ஒரு ப்ராப்பர் நேம் தான். ஸ்பேஸ்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டி சேக்கர் அப்படின்றத நீங்க சேர்த்துனா இது பண்ண முடியாது. ஓகே, சரி, ஓகே. ட்ரிம்ன்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம டெஸ்டிங் டீம்னு ஒன்று இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்த உடனே நீ 3 கேரக்டர் வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸை கொடுத்து என்ட்ரு கொடுத்துருவாங்க. இங்க நமக்கு பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் 3ன்னு இருக்கும். நம்மளுடைய கண்டிஷன் என்னன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். யா, வந்த கேரக்டர் வந்து 3 பெருசா இருக்குன்னு போய் டிவில ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஆனா டெஸ்டிங் டீம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஜஸ்ட் வெறும் ஒயிட் ஸ்பேஸை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒயிட் ஸ்பேஸை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்ப இந்த இடத்துல போயிட்டு ஒரு டெஸ்ட் அப்படின்றத கொடுக்குறோம் அப்படின்னா இது கன்சிடர் பண்ணிக்கலாம், டெஸ்ட்ன்றதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க 16 கேரக்டரை கன்சிடர் பண்ண முடியாது. அதே மாதிரி இதை கொடுத்துட்டு டெஸ்ட் இது மொத்தமா ஒரு வேர்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிறத எடுத்துக்க முடியாது. இப்ப இங்கேயும் அதே மாதிரிதான், இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுப்பாங்க. மொத்தம் 37 கேரக்டர் இருக்கிற மாதிரி காட்டும். ஆனா ஒரிஜினலா என்னன்னா டெஸ்ட் 4 இங்க ஒரு கேப், மொத்தமே 9 கேரக்டர் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ மிச்சம் எல்லாமே இந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இருக்கிறதும் சரி பின்னாடி இருக்கிறதும் சரி தேவையில்லாத ஆணிதான். ஓகேவா? அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த ட்ரிம் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணணும். ட்ரிம்மை நீங்க மெத்தட் மாதிரி இப்படி தான் யூஸ் பண்ணணும். லென்த் 0, ட்ரிம் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நான் டெஸ்ட்னு போடுறேன். டெஸ்ட் லென்த் 4, டெஸ்ட்ன்றது வந்துருச்சு. சரி, அதே மாதிரி கீழே கரெக்டாக
பாருங்க ட்ரிம் பண்ணதால அழகா வரும். இப்போ இனிஷியலா இதுக்கு முன்னாடி அதனுடைய லென்த் 21 காட்டு. ஆஃப்டர் ட்ரிம்க்கு அப்புறம் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய லென்த்தை நம்ம செக் பண்ணணும். பிஃபோர் 23, ஆஃப்டர் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் 4. புரியுதா? எஸ் சார். புரியுதுண்ணா. இப்ப இந்த ஃபங்க்ஷன் இதுக்காக யூஸ் ஆகுது. இன்னும் 2 கூட பார்த்துடலாம். அது இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ட்ரீமிங் ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதை முழுக்க முழுக்க கேப்ஸ் லெட்டரா மாத்த போறேன். சாரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸா மாத்த போறேன், இல்லைன்னா ஃபுல்லாவே ஸ்மாலா மாத்த போறேன். இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம டாஸ்க்கை கொடுக்கும்போது அது உங்களுக்கு புரியுது. என்ன நான் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா, வர கேரக்டரை நான் என்ன பண்றேன்னா lowercase spelling தப்பா போட்டோம், uppercase lowercase. சரிதா? 2 lowercase வந்து camel case ஆ கொடுத்துருக்காங்க. camel caseனா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் இருக்கும், அடுத்த வேர்டோட லெட்டர் வந்து கேப்ஸா இருக்கும். இப்போ இப்படி இருக்கு. நான் லோயர் கேஸ் மாத்ததுக்கு அப்புறம் ஓகே, நமக்கு ஃபுல்லாவே லோயர் கேஸ் வந்துருச்சு. ஓகேவா? அப்பர் கேஸ் அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக நான் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. இன் ஃபியூச்சர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அரே டேட்டா டைப்லாம் பார்ப்போம். அந்த அரேல வந்துட்டு ஒரே மாதிரியான டேட்டா வரும்ன்றத சொல்ல முடியாது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் வந்து கேப்ஸ்ல வரலாம், ஒரு லெட்டர் வந்து ஸ்மால்ல வரலாம். அது வரதால என்னென்ன ப்ராப்ளம்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரே மாதிரியான வேர்டு கேப்ஸ் லெட்டர்லயும் ஸ்மால் லெட்டர்லயும் வந்துச்சு அப்படின்னா ஓகேவா, அதை நம்ம டிவில ஸ்டோர் பண்ணும்போது டூப்ளிகேட் வந்து ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்னு வரும். டூப்ளிகேட் ஸ்டோர் ஆகக்கூடாது. ஆனா நம்மளுடைய கண்டிஷன் படி என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒன்னு கேப்ஸ் லெட்டர்ல வரும், இன்னொன்று வந்து ஸ்மால் லெட்டர்ல வரும். ஓகேவா, நம்ம கேஸ் அந்த கேஸை வந்து பார்க்க மாட்டோம். இல்ல லோயர்ல இருக்கா அப்பர்ல இருக்கான்னு பார்க்க மாட்டோம். வேர்ட் கரெக்டா சேமா இருக்கான்னு பார்ப்போம். அப்ப ரெண்டுமே உள்ளார வந்துடும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. லோயர் கேஸாவோ இல்ல அப்பர் கேஸாவோ கம்ப்ளீட்டா மாத்திட்டு, இப்போ போய் பாத்தீங்கன்னா நீ என்ன கொடுத்திருந்தாலும் அது ஏதோ ஒரு ஃபார்மேட்ல தான் போய் டிவில செக் பண்ணும். ஃபுல்லாவே கேப்ஸ் லெட்டரா ஸ்மால் லெட்டரா அப்படின்றது. புரியுதுங்களா? அந்த ஒரு ப்ராசஸ்க்காக இது யூஸ் ஆகும்.
நான் டாஸ்க் கொடுக்கும்போது இதுக்கு என்ன வரும் அப்படின்றத கேட்டுட்டே நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை நான் வேலிடேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூட்னு வந்துடணும். ஓகேவா? அதை நீங்க இன்னைக்கு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த நான் 2 லெட்டர் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணனா எனக்கு இப்போ போயிடுச்சு இல்ல, எனக்கு இந்த மாதிரி போகக்கூடாது. திரும்ப அது கேட்கணும். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் சாரி ஷுட் சாரி அட்லீஸ்ட் கண்டெயின் 3 கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கான கோடிங்க எழுத ஸ்டார்ட் பண்ணும். புரியுதா? புரியுதுண்ணா.